ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நமது ஆர்கே அஸ்ட்ராலஜர் யூடியூப் சார்பாக குரு பயிற்சி பலன்களை மிக விரிவாகவும் விளக்கமாகவும் விட்டுள்ளோம். பார்க்காத நண்பர்கள் பார்த்து பயனடைங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மிதுன ராசிக்கு ராசிநாதன் புதன் ராசியிலே ஆட்சி பெற்று யோகத்தை கொடுக்கக்கூடிய 5-12 கூடிய சுக்கிர பகவானும் ராசியிலே இருப்பதினால் இந்த மாதம் 1ஆம் வீட்டு பலன் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். குறிப்பாக உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் உடன் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு நிச்சயமாக பெரிய அளவிலே கை கொடுக்கும். எந்த ராசியாக இருந்தாலும் ராசிநாதனுடன் 5ஆம் வீட்டு அதிபதியோ 9ஆம் வீட்டு அதிபதியோ சம்பந்தப்பட்டால் தெய்வ கடாட்சம் பூரணமாக உண்டு என்பது என்னுடைய அர்த்தம். அதனால் இந்த ஜூன் மாதம் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் எண்ணிய எண்ணங்களும் அவரவர் தகுதிக்கும் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் நிச்சயமாக நீங்கள் கட்டாயம் நல்லதே நடக்கும் என்பதை தைரியமாக நம்பலாம். உங்களுடைய முயற்சிகளும் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிகப்பெரிய பேரும் புகழும் ஏற்படும். அதன் மூலமாக 1ஆம் வீட்டு பலன்களான உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர், புகழ் என்று சகல விதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதே அடிப்படை விஷயம். உங்களுடைய ராசிநாதன் 22ஆம் தேதி கடகத்திற்கு மாறுவார். அப்போதும் உங்கள் 1ஆம் வீட்டு பலன் அற்புதமாக வேலை செய்யும். அங்கே 2லே உங்கள் ராசிக்கு 7-10 கூடிய குரு பகவான் உடன் சேர்வார். புதன் ஒரு அறிவாளி கிரகம். குரு பகவான் ஒரு உலகளந்த அறிவும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம். 2 கிரகங்களும் சேர்ந்து 2ஆம் வீட்டில் இருப்பதனால் 1ஆம் வீட்டு பலன் பூரணமாக உங்களுக்கு அற்புதமான வகையிலே நிச்சயமாக வேலை செய்யும் என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் என்பதே தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் சந்திரன். அவர் 4 கிரகம். இப்பொழுது இந்த மாதத்திலிருந்தே உங்களுடைய ராசிக்கு 7-10 கூடிய குரு பகவான் 2லே உச்சமடைந்து இருப்பதினால் சந்திரன் கடகத்திலே இருக்கும்போதும் சரி, அடுத்தபடியாக 6லே இருந்தாலும் 8லே இருந்தாலும் 10லே இருந்தாலும் நிச்சயமாக சுக்கிரன் உடன் சம்பந்தப்பட்டாலும் 2ஆம் வீட்டு பலன் குறிப்பாக 2லே குரு பகவான் உச்சகுரு சஞ்சாரம் செய்வதனால் 2ஆம் வீட்டு பலன் பழம் நழுவி பாலில் விழுந்து கதையாக 2ஆம் வீட்டிற்கு உண்டான குறிப்பாக பணம், குடும்ப அமைதி, சந்தோஷம், எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது, உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மரியாதை ஏற்படுவது, சமுதாயத்தில் நீங்கள் யார் என்று தெரியாமல் இருந்தால் இப்போது நீங்கள் யார் என்று ஈடுபட்டிருக்கின்ற துறையை தாண்டி உங்களுடைய பேரும் புகழும் பரவக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அற்புதமாக இருக்கும். குறிப்பாக சொல்லின் மூலமாகவும் எழுத்தின் மூலமாகவும் உங்கள் வாக்கின் மூலமாகவும் வார்த்தைகள் மூலமாகவும் ஜோதிடர், வழக்கறிஞர்கள், இன்னும் பல அறிஞர்கள், எழுத்துத் துறையில் இருப்பவர்கள், மீடியா துறையில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பேரும் புகழும் செல்வாக்கும் அடையக்கூடிய வாய்ப்பாக நிச்சயமாக அமையும். நிச்சயமாக இந்த காலகட்டத்தை மிதுன ராசிக்காரர்கள் அத்தனை பேரும் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதே 2ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக சாதகமாக உள்ளது. மாத இறுதியில் புதனும் 8ஆம் தேதியிலிருந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவும் 2லே சஞ்சாரம் செய்வதனால் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் பலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் பெரிய தனவரவையும் பெரிய பொருளாதார முன்னேற்றத்தையும் அடைவதற்கு அற்புதமாக வாய்ப்புகள் உள்ளது. சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், பொன்பொருள், ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், பாக்கியங்கள் பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பதே உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் சூரியன். அவர் ஆரம்பத்திலே 12ல் இருக்கின்றார். 3லே கேது இருக்கின்றார். அவரை 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை செய்வதனால் உங்கள் தைரியத்திற்கும் வீரியத்திற்கும் பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் இளைய சகோதரர்கள் மூலமாக ஒரு சில செலவுகளோ அல்லது பயணங்களோ அல்லது ஒரு சில சங்கடங்களோ வரலாம். தசாபுத்தி சாதகமாக இருந்தால் அத்தனையும் சுபவிரயமாகும். இல்லையென்றால் வீண் விரோதங்களும் வீண் விரைய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் ராசியிலே உங்கள் சஞ்சாரம் செய்வார். அப்போது சனி பகவானுடைய பார்வை படாது. மாத பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு 3 கூடியவர் உங்கள் ராசியிலே வந்தபொழுது உங்கள் தைரியமும் வீரியம் எடுபடும். இளைய சகோதரர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் என்பதையும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் புதனாகின்றார். அவர் ஆரம்பத்திலே உங்களுடைய ராசியிலே தான் வீட்டிலிருந்து 10லே யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனுடன் இருப்பதினால் 4ஆம் வீட்டு பலன் மிக பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும். வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் விற்பது, வாங்குவது, குடியிருப்பு மாற்றம், உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவது, தாயின் மூலமாக லாபங்கள், யோகங்கள், தாயினுடைய கனவுகளையும் தாயினுடைய ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியம், புதிய இடத்திற்கு குடிபோகக்கூடிய பாக்கியமும் ஏற்படும். ஒரு சிலருக்கு கடன்கள் ஏற்படலாம். அந்த கடன்களை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். கடன் வாங்குவதற்கு காரணம் 8-9 கூடிய சனி பகவான் 10ல் இருந்து நேரடியாக 4ஆம் வீட்டை பார்ப்பதனாலும் அந்த வீட்டிற்கு அவர் 6 கூடியவர் என்பதால் வரக்கூடிய செலவுகளெல்லாம் சுப கடன்களாக இருக்கும். அதுவும் சனியை குரு பகவான் பார்ப்பதனால் உங்களுக்கு விரைய வீண் கடனாக அமையாது. நிச்சயமாக சுப கடன்களே அமையும் என்பது தைரியமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் சுக்கிரன். அவர் ஆரம்பத்திலே ராசியிலே சஞ்சாரம் செய்வதனால் ராசிநாதனுடன்
5ஆம் வீட்டு பலன் பெரிய அளவிலே கை கொடுக்கும். குறிப்பாக இளையவர்களாக இருந்தால் உங்கள் படிப்பில் பெரிய அளவில் நீங்கள் சாதிக்கலாம். வேலையில்லாத ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் இளம்பெண்களும் நீங்கள் நினைக்கின்ற வேலையும் சம்பள உயர்வும் வரும். பெரியவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி நிச்சயமாக உங்களுடைய பயணங்கள் அமையும். குறிப்பாக குடும்பத்தில் திருமண நிகழ்வு, கிரகப்பிரவேசம், குழந்தை பாக்கியம் போன்ற இனிமையான சுகமான அனுபவங்களே இந்த மாதம் முழுமையாக உங்களுக்கு ஏற்படும் என்பதை நிச்சயமாக நம்பலாம். 8ஆம் தேதிக்கு பிறகு 5 கூடியவர் ராசியிலிருந்து 2 வருவார். உச்சகுருவுடன் சம்பந்தப்படுவதனால் பிள்ளைகள் 5ஆம் வீட்டிலிருந்து 10 இருப்பதனால் பிள்ளைகள் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். அவருடைய எதிர்காலம் மிக மிக சீரும் சிறப்புமாகும். உங்கள் பேர் சொல்லக்கூடிய வகையிலே அற்புதமாக அமையும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் செவ்வாய். அவர் தான் வீட்டிலிருந்து 6 மறைகின்றார். அவர் மாத பிற்பகுதியிலே 12 வருவார். அப்போது அவர் அந்த 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்ப்பார். 2 இருக்கக்கூடிய உச்சகுரு 6ஆம் வீட்டை பார்ப்பதனால் சுபகிரகம் ஒரு வீட்டை பார்த்தால் அந்த வீட்டினுடைய பலனை அதிகப்படுத்தும். அந்த வகையிலே போட்டியோ பொறாமையோ எதிர்ப்போ மறைமுகமான எதிர்ப்போ இருக்கலாம். எதையும் நீங்கள் சமாளித்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும். கடன்கள் உண்டானாலும் அத்தனையும் சுப விரிய கடன்களாக ஏற்படுமே தவிர வீண் விரிய கடன்களாக அமையாது. மாத பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய கடன்கள் மூத்த சகோதரர் வகையில் ஏற்படும் என்பது நினைவில் கொள்க. உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் குரு பகவான். அவர் தான் வீட்டிலிருந்து 8 மறைந்தாலும் உச்சபலத்துடன் இருப்பதினால் 7ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். அதுவும் 8ஆம் தேதிக்கு பிறகு களத்திரகாரன் சுக்கிரனுடன் சேர்ந்து 2 இருப்பதினால் திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான முறையில் திருமண யோகமும் திருமணமாகி இருக்கின்ற தம்பதிக்குள் அந்யோன்யம் ஒற்றுமை, புதிய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது போன்ற வகையில் நல்ல சுபவிரிய செலவுகளும் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளும் ஒரு சிலருக்கு வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, பண உயர்வு, வியாபாரத்துறையில் ஈடுபட்டிருக்கின்ற கணவன் மனைவிகளுக்கு மிக பெரிய அளவிலே ஏற்றம் உருவாவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன. இவருடைய ராசிக்கு 8 கூடியவர் சனி பகவான். அவர் 10 இருக்கின்றார். 8ஆம் வீட்டை 2 இருக்கக்கூடிய உச்சகுரு பார்வை செய்வதனால் 8ஆம் வீட்டு கெடுபலங்கள் பெரிய அளவிலே பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் ஒரு சில சுபவிரிய செலவுகளோ தசாபுத்தி சரியில்லாதவருக்கு தேவையற்ற வீண் விரிய செலவுகளோ வரலாமை தவிர பெரிய அளவில் 8ஆம் வீட்டின் மூலமாக பாதிப்பு இருக்காது என்பதே அடிப்படை விஷயம். இவருடைய ராசிக்கு 9 கூடியவர் சனி பகவான். அவர் 10 இருக்கின்றார். குரு பகவான் பார்வை செய்வதனால் பூர்ணமான தர்ம கர்மாதி யோகம் ஏற்படுகிறது. 9 இருக்கக்கூடிய ராகுவினால் ஆன்மீக சம்பந்தமான சிந்தனைகளும் ஆன்மீக சம்பந்தமான பயணங்களும் பலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே வேளையில் மாத 15ஆம் தேதி வரை தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் ஒரு சில சங்கடங்கள் இருக்கலாம். அதற்கு அடிப்படை காரணம் 9 ராகு இருப்பது மட்டும் காரணமல்ல. 9ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் சூரியனை பார்ப்பதே அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையும். மாத பிற்பகுதியில் அந்த பிரச்சனையும் இருக்காது என்பதை நீங்கள் நம்பலாம். உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் குரு பகவான். அவர் 2 உச்சமடைந்து 10ஆம் வீட்டை பார்ப்பதனால் தர்ம கர்மாதி யோகம் ஏற்படுகிறது. அதனால் மிகப்பெரிய யோகமும் பாக்கியமும் உண்டாகும். தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சிகள் ஏற்படும். எண்ணிய எண்ணங்கள் காரியங்களெல்லாம் அற்புதமான முறையில் அமையும். லாபங்கள் பல வகையில் பெருகும். தர்ம காரியங்களும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பணியில் இருப்பவர்களுக்கு மன நிம்மதியான பணியும் பதவி உயர்வும் பண உயர்வு வரும். ஆக வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் வேலையில் இருப்பவர்களுக்கு மன நிம்மதியோடு தனது வேலையை பார்க்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் கட்டாயம் உருவாகும். உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் செவ்வாய் பகவான். அவர் 11 ஆட்சி பெற்றிருக்கின்றார். மூத்த சகோதரர் வகையில் மிகப்பெரிய ஒத்துழைப்பும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும். அவருடைய பார்வை 2ஆம் வீட்டிற்கு கிடைப்பதினால் அங்கே குரு இருப்பதினால் 2ஆம் வீட்டிற்கு தர்ம கர்மாதி யோகம் உண்டாகும். அதே வேளையில் குடும்பத்தில் சுபவரிய செலவுகளும் கடன்களும் ஏற்படும். காரணம் அவர் 6 கூடியவர் என்பதால் அந்த கடன்களை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். மாத பிற்பகுதியில் அவர் 12 மாறி 6ஆம் வீட்டை பார்ப்பதினால் 12 மாறும்போது சனியினுடைய பார்வையும் அவர் வாங்குவதனால் மூத்த சகோதரர் வகையில் மாத பிற்பகுதியில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் ஒரு சில சங்கடங்கள் வரலாம். அவருடைய ராசிக்கு 12 கூடியவர் சுக்கிரன். அவர் ராசியிலும் பிறகு அவர் 2 உச்ச குருவுடன் இருப்பதினால் ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் குடும்ப செலவுகளுக்காகவும் கணவன் மனைவி செலவுகளுக்காகவும் பிள்ளைகள் செலவுகளுக்காக இருக்குமே தவிர வீண் விரிய செலவுகள் இருக்காது. ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலாவும் இன்ப சுற்றுலாவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். ஆக மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிகப்பெரிய ஏற்றமான உயர்வான மாதமாக இருக்கும். திட்டமிட்டு சரியான முறையில் நீங்கள் செயல்பட்டால் அதிர்ஷ்ட தேவதையே நிச்சயமாக உங்களிடத்திலே வருவாள். வணக்கம். ஜூன் மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்லலாம். அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு நெய் தீபம் ஏற்றி வருவது சிறப்பு. எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்லை. மகான்களுடைய ஜீவசமாதிக்கு செல்வதோ அல்லது முடியாதவர்கள் அவர்களுடைய படத்தை வீட்டில் வைத்து நெய் தீபம் ஏற்றி வணங்குவது சிறப்பு. எந்த மகான்களாக இருந்தாலும் பரவாயில்லை. லட்சுமி நரசிம்மரை வணங்குவது கைமேல் பலன்களை தரும். கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது எல்லா வகையான வெற்றியும் கட்டாயம் தரும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டின் முறையை பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.